ஸோ நல்லா வைபாக இருந்தது. இளையராஜா பாட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இசைன்னா இவர் ஒன்று மட்டும் தான் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவு நனவாச்சு. இளையராஜா கன்சர்ட் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தேன், பார்த்துட்டேன். இளையராஜா என்னைக்கு சினிமா துறையில் வந்து இசையமைக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் எல்லா பாடலையும் கேட்டு நான் வந்து ரசிச்சுட்டு இருப்பேன் சார். எங்கே இருந்தாலும் கச்சேரிக்கு நான் போயிடுவேன். உலகம்னா அது ஒன்று தான். அந்த மாதிரி இசைன்னா இவர் ஒன்று மட்டும் தான் சார். கடல் மாதிரி இவர் கடல் உள்ளே குதிச்சு நீங்கள் எல்லா வகையான மீன் எப்படி நம்ம கிடைக்குதோ அது மாதிரி இவர்கிட்ட எது கேட்டாலும் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி ஒரு இசை ஒரு கடவுள்னு நான் இவரை சொல்லுவேன். பட் இவரோட பாட்டு வந்து எனக்கு வந்து சோகம், காதல், எதுவாக இருந்தாலும் இவரோட பாட்டு தான் நான் கேட்டு என்னுடைய லைஃப்பை இது வரைக்கும் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ராஜா சார் மாதிரி ஒரு இசை மேதை இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இவரோட பாட்டை கேட்கறதுக்கு நான் வந்து 2 நாள் லீவ் போட்டு நான் வந்து இந்த பாட கேட்டு போகிறேன் சார். எல்லாமே சூப்பராக இருக்குது சார். எல்லாமே நல்லா இருக்குது. இது லைட்டாக மழை வர்றதுனால கொஞ்சம் லைட்டாக தடைப்பட்ட மாதிரி இருந்து. பட் இருந்தாலும் எல்லாருமே உட்காந்து எல்லா பாட்டும் கேட்டாங்க. இந்த குழந்தை ஆடிக்கிட்டே இருக்கு ராஜா சார் பாட்டு கேட்டு. ராஜா சார் பாட்டு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெடிசன் சார். அவரோட பாடலை கேட்கும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அவரோட பாட்டை கேட்டால் வந்து மருந்து இல்லாமல் நல்லாகக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல் இருக்குது. இந்த ராசாத்தி ஒன்று அந்த பாட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, கேரளாவில் வந்து ஒரு யானை வந்து அந்த தேட்டருக்கு அந்த பாட்டு வரும்போது வந்து நின்று கேட்டுட்டு திரும்ப போயிருமா. அந்த அளவுக்கு அவருடைய இசை வந்து உள்ளத்திலையும் உயிரிலையும் கலக்குதுங்க சார். மற்ற எந்த மியூசிக் டைரக்டருடைய பாட்டு இந்த மாதிரி கிடையவே கிடையாது. எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், அவங்களுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒன்று தான் வந்து இசை கடவுள். அதனால வந்து நான் இளையராஜான்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். என்னுடைய வயது இப்போ 60 போகுது. ஆனால் அவருடைய பாட்டை கேட்காம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. காரில் எவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் எங்கள் பையன், நானே, எங்கள் ஒய்ஃபு எல்லாமே ராஜா சார் பாட்டை கேட்டு தான் போயிட்டே இருப்போம். வேற எந்த பாட்டும் பாட மாட்டோம். கேட்டால் தலைவலி வந்துடுது. வேற உங்க பாட்டெல்லாம் கேட்டால் நெஞ்சு வலியே வந்துடுது. அந்த மாதிரி இருக்குது. அதனால ராஜா சார் வந்து கடவுள் சார், இசை கடவுள். இளையராஜா லைவ் கான்சர்ட் இது. ஸோ ரொம்ப சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சில்வர்னா சில்வரில் உட்காந்துருந்தாங்க, கோல்ட்னா கோல்டு. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ நல்ல நல்ல சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பையன் நல்லா சட்டையெல்லாம் கைட்டி போட்டு டான்ஸ் ஆகிற அளவுக்கு ஆகிட்டான். ஸோ ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே கிளாஷஸ் எதுவுமே வரல. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். ஸோ நல்லா வைபாக இருந்தது. தேங்க்யூ. ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மீட் அண்ட் ஈட்லேருந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சம் பேக்கிங் ரஸ்னாஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா எனர்ஜெட்டிக்கலாக இருந்தது. வண்டி பார்க்கிங்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வண்டி பார்க்கிங்லாம் எதுவுமே ப்ராப்ளம். எவ்வளோ வண்டி வந்தாலுமே எல்லாமே பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. கார்ஸ்லேருந்து பைக்லேருந்து எல்லாமே எதுவும் ப்ராப்ளமே கிடையாது. எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருந்தது. ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது முன்னாடி வந்திருக்கிறேன் இளையராஜா கச்சேரிக்கு. இந்த தடவை வந்திருக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. முன்ன மாதிரி எல்லாமே ஆர்டர்லேயே எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. பாடல்கள் அவருடைய தேர்வுகளும் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ முன்ன வந்து நடுப்புற கொஞ்சம் பேர் பேசுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போ இளையராஜா மட்டும்தான் பேசினார். அவர் வந்து சில பாடல்கள் உருவான விதத்தையும் சொல்லி காமிச்சார். பாடல்கள் எப்படி ரசிக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லி காமிச்சார். அதனால் மற்ற எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் பாடல்கள் வந்து வரிசையாக தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராமு. கனவு நனவாச்சு. இளையராஜா கன்சர்ட் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தேன், பார்த்துட்டேன். நல்லா இருந்தது சார். நல்லா கொஞ்சம் பிடிச்ச பாட்டு பாடினாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. மழை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம பாட்டு பார்க்கறதுக்காக வந்துட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைமாக ராஜா சார் கான்சர்ட் அட்டன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் கிளாஸ் எடுத்தார். அது ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பாட்டு உருவான விதத்தெல்லாம் அவர் டீட்டெயிலாக அது சொல்லும் போது ரொம்ப அப்படியே கூஸ் மூமெண்ட்டாக இருந்தது. மழை ஒன்று தான் மைனஸ்ஸு. இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். தேங்க்யூ. நான் எதிர்பார்த்த பாட்டெல்லாம் இருந்தது. சார் பாடினார். அவர் பாடும்போதெல்லாம் நல்லா ரொம்ப எனக்கு கண்ணீரே வந்துருச்சு.
அந்த அளவுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது என்ன பாட்டு? அந்த பாட்டு ஏதாவது வானம் இல்லை கீழிறங்கி அந்த பாட்டு, நீ தானே பொண்ணு வசந்தம் வந்து அந்த பாட்டுலாம் நல்லா இருந்தது. குட்டீஸ் பாடினாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கூட நிறைய பாட்டு பிடிச்ச பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. பட் நேரம் கம்மியாக இருக்கு.